ஆண்டுக்கு மேலாக குடியிருந்து வரேன். நான் ஒரு அரசு ஓய்வு பெற்ற அலுவலர். நான் இங்கே குடியிருந்து வந்த காலங்களிலிருந்து பல்வேறு மருத்துவ பரிசோதனைக்காக பல்வேறு மருந்தகங்களுக்கு சென்று மருந்துகள் வாங்குவது எனக்கு பழக்கம். வெளியூரில் வாங்குவதை விட உள்ளூரில் வாங்குவது சிறப்பு என்பதற்காக உள்ளூர் கடைகளையே நான் தேர்ந்தெடுப்பது எப்போதுமே. அந்த வகையில் தற்போது இந்த ஏஎல்எம் மெடிக்கல் என்ற ஒரு நிறுவனம் சத்தியமங்கலம் ரங்கசமுத்திரத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மருந்தகம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேயே துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு சுமார் 4 ஆண்டு காலம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மருந்தகத்தின் கஸ்டமராக மாதம் எனது மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட மருந்துகளை இங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் செய்வது வழக்கம். காரணம், இதனுடைய சர்வீஸ் அங்களுடைய பணியாற்றக்கூடிய பணியாளருடைய சேவை மிகவும் நல்ல முறையிலே சேவை செய்கிறார்கள். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அது கிடைக்க இன்று அந்த ஸ்டாக் இல்லை என்று சொன்னால் ஆர்டர் போட்ட உடனே அடுத்த நாள் 24 மணி நேரத்திற்குள் அல்லது அன்றைய கூட சில மருந்துகள் கிடைப்பதற்குண்டான ஏற்பாட்டினை செய்து எங்களது தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக மருந்து வந்திருக்கிற தகவல் தெரிந்து அன்றைய தினமே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இதில் என்ன ஒரு சிறப்புனா 20% சத்தியமங்கலத்திலே 10%, 12%, 18% என்ற அளவில் மருந்தகங்கள் செயல்படுகிறது. இந்த ஒரு மருந்தகத்தில் மட்டுமே 20% தள்ளுபடி என்ற விலையில் மக்களுக்கு ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறது ஒரு சிறப்பாகும். ஆனால் இந்த மருந்தகம் இங்கே மட்டுமல்லாமல் மற்றும் ஊர்களிலும் குறிப்பாக திருப்பூர் போன்ற முக்கிய நகரங்களில் கிளைகள் இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். வெளியூர் சென்றால் கூட நாங்கள் திருப்பூரிலே அந்த மருந்தகத்தில் தான் மருந்து நான் வாங்குவது வழக்கம். நான் கிட்டத்தட்ட அந்த 4 ஆண்டுகளாக பர்ச்சேஸ் செய்த வவுச்சர்களை கூட இன்னும் அப்படியே சேமித்து வைத்திருக்கிறேன். அதாவது சும்மா வாய்ப்பேச்சுக்காக இது சொல்கிறதில்ல, ஏதோ மருந்தகத்தில் கேட்டாங்கிறதுக்காக சொல்கிறதில்ல. பர்ச்சேசிங் அத்தாரிட்டியாக நான் கடந்த 4 ஆண்டுகளாக பர்ச்சேஸ் செய்த அந்த மாத்திரை வாங்கிய பில் வவுச்சர்ஸ் என்னிடம் உள்ளது. ஏன்னு கேட்டால் இதில் ஏதாவது குறைபாடுகளோ அல்லது இதனுடைய பின் விளைவுகள் ஏதாவது இருக்குமா, இது எங்கே பர்ச்சேஸ் செய்வீங்க நான் பரிசோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் கேட்டால் அதுக்கு ஒரு ஆதாரமாக இருப்பதற்காக அதை வைத்திருக்கேன். என்ற அரசு அலுவலரை நான் ஒரு சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றால் சாதாரண மக்களை இது புரிய வைப்பதற்காக இது எடுத்துக்காட்டாக நான் செயல்பட்டிருக்கேன். மிகுந்த நல்ல சேவை செய்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எந்த மருந்தும் இல்லை என்ற அளவில் இங்கே மருந்துகள் கிடைக்கிறது. அப்படி இல்லாத மருந்துகள் ஆர்டர் செய்தால் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் எங்களுக்கு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்து விடார்கள். அது மிகவும் சிறப்பானது. அதோடு பணியாளருடைய சேவை என்பது மிகவும் சிறப்பானது. அன்பாகவும் கனிவாகவும் உடனடியாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறதை மிகவும் நாங்கள் பாராட்டுறோம். அது சர்வீஸ் இந்த மருந்தகத்தை நல்லாவே செய்கிறாங்க. வாழ்த்துக்களுடன் நன்றி.